ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநீதி பார்க்க போகிறோம். மகாநீதியில் நம்ம விஜய் இருக்காரு, சும்மா சொல்கிறாரு போல், வெறுப்பேற்றுறதுக்காக சொல்கிறாரு காவேரியன். நம்ம நினச்சா கடைசியில் இல்லைங்க. கோவத்தில் கொந்தளிச்சு போன விஜய் இதுக்கப்புறம் உன் பக்கம் திரும்பினா என் பேர் சொல்கிறான் மச்சான் அப்படிம்பாங்களே, கடைசியில் பார்த்தா என் பேர் ஒன்றும் இல்லை போங்கடி அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனு. என் பிள்ளைக்காக தான் நான் வரேன் பாப்பா, நான் கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன், கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்னிங் கொடுத்துறாரு. குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நீ எங்கேயோ போ எப்படியோ போ, உன்னை கண்டுக்கவே மாட்டேன், இதுக்கப்புறம் நீ இருக்க பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன், அப்பப்போ எப்பயாவது குழந்தைய பார்க்க வருவேன், அது குழந்தைக்காக இப்போதைக்கு உன்னை பார்க்க வருவேன், என் குழந்தை பிறந்துச்சுன்னா என் குழந்தைய தூக்கிட்டு பறந்து போயிடுவேங்கிறாரு. நல்ல வருவாடாப்பா நீ ஒரு பக்கத்து காயப்படுத்துற, உங்கள் பாட்டி ஒரு பக்கத்து காயப்படுத்துறாங்க, இப்படி எல்லாரும் சேர்ந்து காயப்படுத்தினா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. அங்கே ஒரு பக்கம் நம்ம சாரதா இருக்காங்களே, சரசரமாக பேசுகிறாங்க. எதுக்குப்பா இப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தா கங்கா கிட்ட வேற லெவலில் பேசுகிறாங்க. இது தெரியாத காவேரி என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, என்னடி கோயிலில் போய் உன் புருஷன் கூட பேசிகிட்டு இருக்கியா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு அவ்வளோ தைரியமான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், ஆக மொத்தத்தில் என்ன தாண்டா என்ன பண்ண சொல்கிறீங்க, எல்லா பக்கட்டும் இப்படி சொல்லட்டி வச்சு குத்துனா எங்கடா போராடலாம் பொழந்து கட்டுறீங்களேடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷன். அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்க டைமில் உள்ளே வரலாமான்னு என்ட்ரி கொடுக்கறது யாரு, நம்ம பாட்டிமாங்க. என்னோட ஆபத்து ஆண்ட வேலை வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தானே பார்க்குறேன், இதில் ஒரு கையெழுத்தை போடு நான் போயிடுவேன்றாங்க. இது என்னடான்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் இல்லை, உன்ட்ட இருக்க சொத்தெல்லாம் என் பேருக்கு மாற்றலான்னு அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேற மாதிரி விட்றாங்க. அப்பெல்லாம் இல்லைப்பா, உனக்கு முறையாக விவாகரத்து வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ஷாக் ஆகுறாங்களாமா. விஜயை பிரியணும்னு முடிவு பண்ணிட்டு அன்னைக்கே இதெல்லாம் நடக்கும்னு உனக்கு தெரியாதாமா, அது எப்படி பிரிஞ்சிருக்கணுமா, ஆனால் விவாகரத்து வாங்கக்கூடாதான் எப்பரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவனுங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிற ரேஞ்சுக்கு நான் இல்லடாப்பா அப்படிங்கிற மாதிரி. காடு வாங்குது, வீடு போங்குது, இந்த நேரமே உனக்கு இவ்வளோ குசமாங்கிற மாதிரி ரியாக்ஷன் காவேரி வேற மாதிரி விட்டாங்க. அதுக்கப்புறம் கடுப்பேத்துற பாட்டி கம்முன்னு போயிடு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதெல்லாம் முடியாது, என் பேரனுக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரே காலில் நிற்கிது இந்த பாட்டியை பாயசத்தை போட்டு விட்டா எல்லாம் சரியா போயிடும்.